ஹே நண்பா நண்பி, வெல்கம் டு சக்கு ஃபினான்ஸ் தமிழ்ஸ். நம்மள நிறைய பேர் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இட் பி எனி திங், எதாவது இருக்கலாம். ஸோ மேபி டிஜிட்டல் ப்ராடக்ட்டு இல்லைனா ஸ்மால் பிஸ்னஸ்ஸு. பட் பிஸ்னஸ்னாலே வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதான் ஜிஎஸ்டி ஃபைலிங். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட்டு. ஸோ ட்ரஸ்ட் மீ. ஸோ இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதத்தில் ஜிஎஸ்டி டெட்லைன்ஸ் என்னென்ன விஷயங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ எஸ்பெஷலி டிஜிட்டல் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறவங்க என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இங்கே சொல்கிற தகவல்லாம் பொதுவானது தான். ஸோ ஜென்ரலாக தான் இருக்கும். ஸோ இது நாட் லீகல் அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரொஃபஷனல் ஜிஎஸ்டிஆர் அட்வைஸராக நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டண்ட் ஆர் ப்ரொஃபஷனல் ஜிஎஸ்டி அட்வைஸரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன். ஸோ நண்பா நண்பி, ஜூலை மாதத்துக்கான ஜிஎஸ்டி ரிட்டனை நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தான் ஃபைல் பண்ணணும். ஸோ 2 இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்குது. ஜூலை மாதத்துக்கான ஜிஎஸ்டி தாக்கல் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 11th, ஜிஎஸ்டிஆர் 3B லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 20. ஸோ ஜிஎஸ்டிஆர் 1ன்னா என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ அதாவது இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யுவர் சேல்ஸ் ஃபார் த மந்த். அதாவது நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் நீங்கள் என்னென்ன கூட்ஸு அல்லது சர்வீஸ் சேல்ஸ் பண்ணுறீங்கன்றதை வந்து டீட்டெயிலாக இதில் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அதுதான் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபில்லிங்கு. ஸோ ஜிஎஸ்டிஆர் 3Bன்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு சம்மரி ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், மற்றும் வந்து எவ்வளோ வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து இருக்குதுங்கிறது, அதாவது ஐடிசி இருக்குதுங்கிறத வந்து இதில் சப்மிட் பண்ணணும் நம்ம. ஸோ ஃபைனலாக நீங்கள் இந்த ரிட்டர்ன்ஸில் தான் ஜிஎஸ்டியை பே பண்ணுவீங்க. ஸோ இந்த 2 ரிட்டர்ன்ஸையும் டெட்லைனுக்குள்ளே ஃபைல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ லேட்டாக ஃபைல் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு பெனால்ட்டி வந்து ஒரு லேட்டாக ஃபைல் பண்ணால் அப் டு வந்து 50 rupees வரைக்கும் பர் டேயில் வந்து உங்களுக்கு பெனால்ட்டி விழுகும். ஸோ அது இல்லாத இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து விழுகும். ஸோ அதனால் டைமில் நீங்கள் வந்து பே பண்ணுங்கள். ஸோ 2 டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கான ஜிஎஸ்டி ஃபைலிங்கு. ஸோ நண்பா நண்பி, நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறீங்கன்னா லைக் ஆன்லைன் கோர்சஸ்ஸு இல்லை இபுக்ஸு இல்லை சாஃப்ட்வேரு இல்லை டிஜிட்டல் ஃபைல்ஸு, அதாவது இப்படி பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ உங்கள் உங்களோட இன்வாய்ஸில் வந்து HSN ஆர் SSC கோடு வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட் சேல்ஸை டீட்டெயிலாக வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ரிப்போர்ட்டில் வந்து ப்ராப்பராக மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் இன்டர்நேஷ்னல் செல் பண்ணுற மாதிரி, கஸ்டமருக்கு செல் பண்ணுற மாதிரி இருந்தால் அது வந்து எக்ஸ்போர்ட்டாக வந்து கன்சிடர் ஆகும். ஸோ அதனால் அதுக்கு ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டண்ட்டு இல்லைனா வந்து ஜிஎஸ்டி அட்வைஸரை வந்து நீங்கள் உங்கள் நியர்பையில் இருக்கிறவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுதான் பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு. ஸோ கரெக்டான இருக்கும் அதுதான். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ 3வது வந்து ஜிஎஸ்டியில் கவனிக்க வேண்டிய சில புதிய விஷயங்கள் என்னென்னு சொல்லி நான் பார்க்கலாம். ரீசெண்ட்லி வந்து சம் இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன் ஹேப்பனிங் இந்த ஜிஎஸ்டிஆர் கவுன்சில் மீட்டிங்கில். ஸோ அதில் ஒன்று தான் 20% வந்து ஜிஎஸ்டி ஆன்லைன் கேமிங்கு அண்டு ஹார்ஸ் ரேசிங்கு. இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது என்னென்ன பாருங்கள் நீங்கள் ஆன்லைனில். ஸோ இன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம். ஸோ லைக் இன்வாய்ஸிங் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ்க்கு. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் நீங்கள் வந்து அப்டேட்லேயே இருங்க. அதுதான் உங்களுக்கு வந்து எதாவது சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ ஃபைனல் தாட்ஸு, அதாவது நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து ஜிஎஸ்டி டெட்லைனுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஆகஸ்ட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன டேட்டில். ஸோ ஜிஎஸ்டி பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ until then, thank you நண்பா நண்பி.